ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் கேர்ள் லைஃப் ஸ்டைல் இன் நியூசிலாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து வென்ஸ்டே மார்னிங் சூப்பராக இருந்ததுங்க வெதரு. 2-3 நாளாகவே வந்து நல்ல மழை காற்றா இருந்தது. இன்றைக்கி வந்து சூப்பராக நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஈவினிங் ஆக ஆக வந்து மதியத்துக்கு பிறகு வந்து நல்ல வந்து ஒரு சம்மர் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ காலையில் வந்து அஸ்வத்தை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அதுலேருந்து நானும் ஒரு குட்டியாக ஒரு ஷாப்பிங் போனோம். ஸோ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி இருக்குது. இங்கே எல்லா விதமான திங்ஸும் கிடைக்குங்க. ஸோ இங்கே தான் போனேன். இங்கே ஏன் போனேன் அப்படின்னா, அந்த நம்ம கிராஸில் லைன் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ட்ரிம்மர் இருக்கும், அது இருக்குது வீட்டில். அதுக்கு பிளேடு வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேறு எந்த ஷாப்பிங்குமே இல்லை, சும்மா விண்டோ ஷாப்பிங் தான். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனேன். சரி, அங்கே போனாலே எனக்கு வந்து அந்த செடிகள் இருக்கிற இதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைப்பேன். ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்டையும் கொஞ்சம் பார்த்தேன். அங்கே வந்து ஒரு விளையாடுற சின்ன ப்ளே கிரவுண்ட், இன்டோர் ப்ளே கிரவுண்டும் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து அதிலன் வந்து ஒரு 20 நிமிஷம் விளையாண்டான். ஸோ அவனை அங்கே விளையாட வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிகளை எல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நியூசிலாந்தில் வந்து அடுத்து வரப்போகிற சீசன் வந்து ஸ்ப்ரிங்குங்க. இப்போ வின்டர் முடிய போகுது இந்த மாதத்தோட. ஸோ அதனால் வந்து சூப்பராக எல்லா ஒரு இன்டோர் பிளான்ட்டும் சரி, அவுட்டோரில் வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கார்டனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. லாஸ்ட் இயரில் கொஞ்சம் மொத்தமாகவே பண்ணாத மாதிரி இருந்தது. இந்த இயரும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பண்ணவே முடியல. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் இந்த ஸ்பீனாச்சோட விதை மட்டும் போட்டு விடுவேன். ஸோ அதை மட்டும் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துப்பேன். கார்டனில் கொஞ்சம் புதினா எல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்டும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நல்லா நிறையா இருக்கிறதுனால டைம் கிடைக்கிது. இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் இருக்குங்கிறத விட எனக்கு இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைக்கிது. அதனால் ஒரு இன்டோர் பிளான்ஸில் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே முன்னெலாம் நல்லா சுற்றி பார்த்தோம். இங்கே தான் கொஞ்சம் ரொம்ப நேரமாகவே ஸ்பெண்ட் பண்ணோம். பார்த்துட்டு வேறு எதுவும் வாங்கலை. அந்த ட்ரிம்மர் பிளேட் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. அங்கேருந்து அப்படியே ஒரு கிஃப்ட் வாங்க போகலான்னு சொன்னான்னா அதிலன் வந்து ரொம்ப கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டே இருந்தான், அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகாமல் நேரடியாக அந்த பைக் ஷாப்புக்கு வந்தோம். இங்கே ஏன் வந்தோம்னா, என்னோடய காருக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கு பேட்ரி லோன் வந்துட்டு இருந்தது. அதை போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். நான் அதை பார்த்துட்டு இருக்கப்பவே அதிலன் வந்து அங்கே உள்ள ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அது கூடயே அங்கே ஓட்டிட்டு அதுலேயும் கொஞ்சம் நேரம் டைம் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அதிலனுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கு போனோம். இப்படி தான் என்னோட அந்த 1.5 ஹவர்ஸும் வந்து 3 இடத்துக்கு போயிட்டு ரொம்ப பிஸியாக வந்து அந்த மார்னிங்கை முடிச்சுட்டு வந்து சிம்பிளாக தான் வந்து லஞ்சுக்கு வந்து புளியோதரை, அதுக்கு வந்து ஒரு துவையல் பண்ணேங்க. சூப்பராக இருக்கும், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பூண்டு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து எப்போவுமே டெசிகேட்டட் கோகோனட் தான் மெயினாக நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோடு புளி வச்சு அரைச்சிட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், லெமன் ரைஸு, புளியோதரை, தயிர் சாதம், எல்லா சாதத்துக்குமே இந்த வந்து துவையல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.